அனைவருக்கும் வீடுன்னா அது என்ன கோட்பாடு? வீடு இல்லாதவருக்கு வீடு அப்படி இல்லை, அனைவருக்கும் வீடு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், கார் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுது. என்ன கார் வாங்குற அளவுக்கு இதுக்குதான் வந்து தாவேகா சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு வந்து தேவை, ஒரு பைக் வந்து தேவை. அதற்கான பொருளாதார ரீதியா நாங்க வந்து உயர்த்தி கொடுக்கிறது தான் எங்களுடைய இந்திய பெருங்கண்டத்துல அதிகபட்சமா ஒரு 10 லட்சம் பேர் வீடற்றவர்களாக நடுத்தரில் வசிப்பவர்களாக இருக்கலாம். இங்க அனைவருக்குமான வீடு என்பது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு தகவல் தான். ரெண்டாவது, அனைவருக்கும் வீட்டுக்கு ஒரு ஆட்களுக்கு மோட்டார் சைக்கிள் முரண்பட்ட தகவல் சொல்றீங்க. ஆனா மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வீடு இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த திட்டங்களை அது வந்து அவங்க சொல்றது அந்த கூரை வீடுகளை வந்து அகற்றி கல் வீடு, அந்த மாதிரி சிமெண்டான வீடுகள், அந்த 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 போக்குல போறாங்க. நான் வீட்டை என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் வீடு என்பது வீடற்றவளுக்கு வீடா, அனைவருக்குமான வீடா? இன்னும் ஏற்கனவே ஒருத்தர் 2 மாடி கட்டடம் கட்டி வசிக்கிறாங்க, அவனுக்கும் சேர்ந்து வீடா, இல்லை அவனுக்கும் வீட்டுக்கான ஒரு மோட்டர் பைக்கா, அவனுக்கும் கார் வாங்கி தர அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடா? கல்வி சீர்திருத்தம்னு சொல்றீங்க, என்ன வகையான சீர்திருத்தம் பண்ணுவீங்க?